ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே தேவனை கூடி ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்லவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். காலை வேளையில் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்லவரே, எங்களை காண்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஆண்டவரே, மட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தின தெய்வம் இனிமேலும் எங்களை பாதுகாக்க நீர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறீரையா. உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவரே, இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் செபிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்திற்கு மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை மறைத்து உங்கள் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நேற்று இன்று மாறாதவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வணைந்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் எங்களை நேசிக்கிற தகப்பன். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்குரிய வார்த்தைகளை தாங்க, உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுக்குள்ள இருந்து மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாடல் பாடுகிற உடைய மகனை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. உடைய பிரசன்னத்தை பாடல் வேலையிலே உணர உதவி செய்யுங்க. தெய்வ பிரசன்னங்களை நிரப்பட்டும். பரலோகத்தின் தெய்வனங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்யும். இயேசு நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, வருகிற உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பான இடத்துல வர செய்யுங்கப்பா. சிறுவர் வசனம், சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி, சாட்சி பகுதி எல்லாவற்றிலும் உங்கள் நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாளைக்கு நடக்கிற இந்த நாளில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எல்லா இடங்களிலும் ஒரு பாதுகாப்பை அப்பா நீங்கள் தாங்க. ஆண்டவரே, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து நாலா திசைகளில் இருந்து ஜனங்கள் உங்களை ஆராதிக்க கடந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியை நாங்கள் நிரப்பும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் என்று சொல்லி நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மத்தியில் இருக்கிற நேரம் பாடுகிற வேளையில் நாமளும் இணைந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆராதவரே உம்மை துதிக்கிறோம். மகிமைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, அனுதினம் எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை போற்ற வந்திருக்கிறோம், உம்மை புகழ வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில் உள்ளமெல்லாம் பொங்குதையா என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா.
எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா. எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரத்தை தருகிற தேவன். அவைகளை பார்க்கிலும் நம்மளை மிகவும் நேசித்திருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமை துதிக்கிறோம். அல்லேலூயா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றே. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றே. அவைகளை பார்க்கிலும் எங்களையே அதிகமாய் நேசித்து நடத்துகிறீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீ. மிகவும் நேசித்து நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை. ராஜாவே அப்பாவை துதிக்கையில தகப்பனே உள்ளமெல்லாம் பொங்குதையா. இயேசு ராஜாவை துதிக்கும் போது உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவை துதிக்கையில இங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. இயேசு ராஜாவே உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஒவ்வொரு நாளும் ஆலோசனை சொல்லுகின்றே. தகப்பனே எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றே. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றே. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றே. கூடார மறைவினில் மறைக்கின்றே. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. ராஜாவே அப்பாவை துதிக்கையில இங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா. உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா. எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா. எங்க உள்ளமெல்லாம் சொல்லுதையா. ஆமென். நம்முடைய கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துவோமா. அவரை துதிக்கும் போது ஒரு எல்லையில்லா ஆனந்தம். அவரை போற்றும் போது ஆண்டவரே இருதயத்தில் ஒரு புத்துணர்ச்சி. அப்பாவை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையானவர், மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையானவரே துதிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவரே உன் நம்பிக்கைக்கும் ஒரு காலம் உண்டு. உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்ற பாடலை ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகமாய் பாடுவோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா.
கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீர் வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீர் வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. இயேசு ராஜா, அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுமா, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் இருந்தால். நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தாயிருந்தா. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி நல்ல இதயத்தை கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி நல்ல இதயத்தை கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உன்னை நினைக்குது. தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உன்னை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. சுராஜாவே, உம்மை நல்லவனாக்கி நல்ல இதயத்தை கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி நல்ல இதயத்தை கொண்டீரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை
வீண் போகாது. சுராஜாவே என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணா போகாது. நாம் நினைத்திருக்கிற பாதையில் நாம் பொறுமையோடு ஓட கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதே நமக்கு நமது நம்பிக்கை. அப்பா, எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் முந்தின காரியங்களை நாங்கள் சிந்திக்காமல், பூர்வமானதை யோசிக்காமல் தகப்பனே, பொறுமையோடு உமது பாதையில், எங்களுக்கு நியமித்திருக்க பாதையில் ஓட ஆண்டவரே, எங்கள் பாதையில் எத்தனை கல்லு முள்ளுகள் இருந்தாலும், எத்தனை மேடுகள் பள்ளங்கள் இருந்தாலும், எத்தனை துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் தகப்பனே, எங்கள் பாதையில் நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். என் நேசர் என்னோடு உண்டு, இனியும் தோல்வி இல்லை. என் இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கமில்லை என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கரங்களை தட்டி பாடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன். கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் முந்திடுவேன். தோல்விகள் என்னை சூழ்ந்த தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன். கலக்கம் என்னில் கர்த்தர் என்னை பரே வெட்கம் எனக்கு இல்லை. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. எனது பக்கம் ஆயிரங்கள், எனது பக்கம் ஆயிரங்கள் விழுந்தாலும் என்னை அணுகாதே. விழுந்தாலும் என்னை அணுகாதே. கர்த்தர் என் தஞ்சமே, பயமே எனக்கில்லையே. கர்த்தர் என் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது இரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன். கலக்கம் என்னில் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கு இல்லையே.
என்னோட போர் செய்த மனிதர்களை தேடியும் காணாமல் இருப்பேனே. என்னோட போர் செய்த மனிதர்களை தேடியும் காணாமல் இருப்பேனே. வெட்கமடைந்த தேசத்திலே, வெட்கமடைந்த தேசத்திலே கீர்த்தியாய் என்றும் வாழ்வேனே, கீர்த்தியாய் என்றும் வாழ்வேனே. கர்த்தர் என் பட்சமே, இனி கலக்கமே எனக்கில்லையே. கர்த்தர் என் பட்சமே, இனி கலக்கம் எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது ரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது ரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தடைகளை என்றும் உடைக்கிறவர் எனக்கு முன்னே செல்லுகின்றார். தடைகளை என்றும் உடைக்கின்றவர் எனக்கு முன்னே செல்லுகின்றார். யுத்தங்கள் என்மேல் எழுந்தாலும், யுத்தங்கள் என்மேல் எழுந்தாலும் பயப்படாமல் அமர்ந்திருப்பே, பயப்படாமல் அமர்ந்திருப்பே. கர்த்தர் என் சேனையே, இனி தடையே எனக்கில்லையே. ராஜாவே, கர்த்தர் என் சேனையே, இனி கலக்கம் எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடுண்டு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது ரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவே. வெட்கம் என்னை சூழ்ந்தாலும் அவரில் தினமும் ஓடிடுவே. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவே. வெட்கம் என்னை சூழ்ந்தாலும் அவரில் என்றும் ஓடிடுவே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி கலக்கம் எனக்கில்லை. ராஜாவே, கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி கலக்கம் எனக்கில்லை. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி கலக்கம் எனக்கில்லை. ஆமென். அப்படி காரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அம்மா. ஆண்டவரே, எத்தனை துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவரில் நாங்கள் ஓட எங்களுக்கு பலன் தந்தீரே. நாங்கள் உண்மையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க எங்கள் ஜீவன் தந்தீரே ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆராதிப்போமா. ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போமா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஷீபாலராதாலராபா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஜீசஸ். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாக மனதோட தேவன் நம்மை காண்கிறவர் ஜீசஸ். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவன். அடுத்த நொடி வரையும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கர்த்தர் நம்மளை தாங்குகிறவர். கர்த்தர் நம்மளை பாதுகாக்க ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஷீகா பாலானா. இந்த கிருபை நாட்களில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்க ஒரு வல்லவரும் அவர் நல்லவருமாக இருக்கிறார்.
தேவன் ஒருபோது நம்மளை கைவிடுகிறதில்லை. ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த விடுகிறதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். உன் மனசுல ஏசப்பா நீர் நல்லவர்னு சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னை கைவிடுகிறதில்லை, நீர் என்னை கைவிடுகிறதில்லை. எனக்கு பலனை தருகிறவர், எனக்கு நம்பிக்கையை தருகிறவர், நான் சோர்ந்து போகாம என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் நீங்க தான். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரத்தில் முழு மனதோடு கூட, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற தேவன் நமக்கு உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. கடந்த நாட்களில் எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் சகித்து கடந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்தாமல் இருக்கிற தேவன். ஒரு நாளும் நம்மளை அவர் வெட்கப்படுத்த விடுவதே இல்லை. அவர் நம்மை கைவிடுகிறதே அல்ல. தலை நிமிர செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்த இடத்துல நாம வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல ஒரு நாள் உங்கள் தலையை உயர்த்துவார். என் வாழ்க்கையில நான் அனுபவத்துல சொல்றேன், அனுபவ ரீதியா என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த வார்த்தைகளை சொல்லுவேன். எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டேனோ அதே இடத்துல அவர் நம்மை தலையை உயர்த்துகிற கர்த்தர். அவர் இரக்கமுள்ள தேவன். அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு இரக்க மனப்பான்மை இருக்குன்னு சொன்னா, மரண தண்டனைய எசேக்கியா ராஜாவுக்கு உட்குறித்த கர்த்தர். அந்த எசேக்கியா ராஜா மிகவும் பயந்து நடுங்கி, ஆண்டவரே, நான் உமக்காக செய்த காரியங்கள் எல்லாம் நீர் நினைவுபடுத்தி பாருங்கன்னு சொன்னது மட்டும்தான். தீர்க்கதரிசி கொஞ்ச தூரம் கூட போகல. மீண்டும் தீர்க்கதரிசி அழைத்து, என் தாசனை நீ கவனித்தாயா, என் தாசனை நீ கவனித்தாயா, அவன் எந்த அளவு தன்னை தாழ்த்துகிறான் என்று சொல்லி ஆண்டவர் உடனே அந்த தீர்க்கதரிசியை அழைத்து கர்த்தர் சொல்றாரு, நீ போய் மீண்டும் சொல்லு, எசேக்கியாவே, நீ பழைப்ப, நீ மரணமடைய மாட்ட, வாழ்நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா கிட்ட சொல்றான். யோசித்து பாருங்க. ஒரு கணம் இறங்கிவிட்டால் அவர் இரக்கமுள்ளவர். நினைவே பட்டணத்தை ஆண்டவர் பார்த்தார். இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மரணத்திற்கு குறிக்கப்பட்டார்கள். இந்த பட்டணத்துடைய கூக்குரல், இந்த பட்டணத்துடைய பாவம் தேவ சமூகத்தை எட்டினது. அதே போலதான் சோதம் குமார பட்டணத்துக்கும் தேவன் நாட்களை முன்குறித்தார். ஆனால் சோதம் குமார பட்டணத்தில் இருக்கிறவர்கள் தங்களை தாழ்த்தல, தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயந்து அவர் ஆராதிக்கல. ஆனால் நிலைவே பட்டணத்தார் அதை செய்தார்கள். தங்களை தாழ்த்தினார்கள், அவர்கள் மனம் வருந்தினார்கள். தேவன் அவர்களுக்கு அந்த முடிவை மாற்றி தந்தார். யோனா தீர்க்கதரிசி கூட தேவனோடு கூட அவன் என்ன வாக்குவாதம் பண்ணினான். ஆனால் கர்த்தர் சொன்னார், வலகைக்கும் இடகைக்கும் வித்தியாசம் அறியாத இவர்களை நான் எப்படி சங்காரம் பண்ணுவேன். அதே கர்த்தர் தான் அழிக்கவும் யோனாவை அங்கு அனுப்பினார். நம்முடைய தேவன் அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்தில் அவர் பணக்காரர். ஒரு பாடலை பாடுவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா,
சமூகமே உள்ளமும் உடலுமே என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே உமக்காய் ஏங்குதே இங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா இங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா புது பலன் தருகிறேன் புது எண்ணெய் பொழிகிறேன் புது பலன் தருகிறேன் புது எண்ணெய் பொழிகிறேன் கணிதரும் மரங்களாய் கணிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறேன் நான் செழித்தோங்க செய்கிறேன் இங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா இங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா தேனிலும் இனிமையே தேவிக்காத அமுதமே தேனிலும் இனிமையே தேவிக்காத அமுதமே தேடியும் கிடைக்காத தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அவருடைய வார்த்தை தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா ஆராதனை நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே
வணங்கிடுவே ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆயுள் முடியும் வரை என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே அப்பா ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் ஆயுள் இருக்கிற வரையிலும் ஆயுள் இருக்கிற வரையிலும் ஆண்டவருக்கு மட்டுமே சொல்றாரு. இந்த சரீரமே நமக்கு சொந்தமானது அல்ல, நம்முடைய ரத்தத்தை சிந்தி கரையத்தை தாந்து கர்த்தர் அந்த சரீரத்தை மீட்டெடுத்தார். ஆயுள் உள்ள வரையிலும் அவருக்கே உரியவர்கள். இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுள் இருக்கிற வரையிலும், இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் இருக்கிற வரையிலும் நம்ம அவருக்கே சொந்தமானவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அந்த நாளில் அவரை ஆராதிக்கும்படி, அவரை உயர்த்தும்படி தேவன் தந்த மகாபெரிய சாக்கியத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுவதில்லை, ஒருபோது நம்மை விட்டு நம்மை கைவிடுகிறதே இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கு சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். என்னுடைய வாழ்க்கையில அவரை போல ஒரு நல்ல தெய்வத்தை பார்த்ததில்லை. அவரை போல நம் மீது அன்பு செலுத்துகிற ஒரு கடவுள் இந்த பூமியில இல்லை. தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். நாம மகிமைப்படுத்தே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் அல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிரந்தரமாக சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 42 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது.
என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறத்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன். இந்த சங்கீதத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவுமை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மான்களை இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்டதான ஒரு கதைகளை சொல்ல கேட்டிருப்பீர்கள். மான்கள் அதிகமாக தண்ணீர் தாகம் எடுக்கும்போது பாலைவனங்களில் இருக்கும், நிறைய காடுகளில் இருக்குங்களாம். அப்போ தாகம் எடுக்கும்போது அது ஓடிக்கொண்டே இருக்கும்போது யாரெல்லாம் காணல் நீர் பார்த்துருக்குறீங்க? நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தார் ரோடு நல்ல வெயில் அடிக்கும்போது இங்கேருந்து தூரமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரோட்டில் என்ன செய்யும், தண்ணி கிடக்கிற மாதிரி தோணும். கிட்ட போய் பார்த்தா அங்கே தண்ணியே இருக்காது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோன்னா, போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் பார்க்கும்போது அங்கே தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். அங்கே கிட்ட போய் பார்த்தோன்னா என்ன செய்யாது, தண்ணி இருக்காது. அதுதான் காணல் நீர். இந்த காணல் நீரை பார்த்து தான் மானானது என்ன செய்யுங்களா, ஓடிக்கொண்டே இருக்குமா, தாகமாக இருக்கும். அது தண்ணி நாவு வறண்டு போய் தாகமாக இருக்கும்போது ஓடிக்கொண்டே இருக்கும். தண்ணி இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கும். அது தண்ணீர் குடிக்கும்போது எப்படி குடிக்குங்களா, ரொம்ப ஆவலோடு, ரொம்ப எதிர்பார்ப்போடு, ரொம்ப அதிகமாக என்ன செய்யும், அந்த தண்ணியை ருசித்து குடிக்கும். இப்போ நமக்கு தாகமாக இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி தாகம் உள்ளவர்களுக்கும் தாகம் இல்லாதவர்களுக்கும் ஒவ்வொரு சொம்பில் தண்ணி குடிக்கிறாங்க. அவங்க எப்படி குடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாகமாக உள்ளவங்க என்ன செய்வாங்க, கடன்னு குடிச்சிருவாங்க. தாகம் இல்லாதவங்க பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி குடிப்பாங்க. அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி தான் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. மான் எப்படி நீருக்காக அது போய் வாஞ்சித்து எப்படியாவது இந்த தண்ணியை நான் குடிக்க வேணும்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்குமா. அந்த தண்ணீர் தேடுகிற வரையும், அந்த தண்ணீர் கிடைக்கிற வரையும் அது என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். மானானது தண்ணீரை தேடுகிறது போல ஜீவனுள்ள தேவனை நாம் நோக்கி எப்பொழுதும் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்பொழுதும் தாகமாக இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தாகம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், ஜீவ தண்ணீரை அவர்கள் எப்பொழுதும் பருகுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு பேச்சாளரின் நான் ஒரு கதையை கேட்டேன். எப்படின்னா, ஒரு பையன் நிறைய ஊரில் நிறைய போட்டி வைப்பாங்கள்ல, அதேமாரி ஒரு ஊரில் ஒரு போட்டி வச்சாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க, கூடிக்கொண்டு அந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். உரியடிக்கிற போட்டி. அந்த உரியடிக்கிற போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். எல்லாரும் உரியடிக்கிறாங்க. அந்த ஒரு பையனுக்கு சின்ன பையன், அந்த பையனுக்கு கையில் கம்பை கொடுத்துட்டாங்க. அவன் தூரமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். ஏய் இங்காடி அங்காடின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இந்த பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்பு, முன்னாடி திரும்பு, இல்லை கொஞ்சம் பின்னாடி போ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க நண்பர்கள் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய அங்கே இருக்கிற கூட்டத்தில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் ஒரே ஒரு குரலை மட்டும் என்ன செஞ்சான், கேட்டான். அது அவங்களுடைய தாயினுடைய குரல். அவங்க தாய் சொன்னாங்களாம், அப்பா ராஜா நீ இந்த பக்கம் திரும்பு, ராஜா நீ இந்த சைடு திரும்பு, ஒரு கால் எடுத்து வை, பின்னாடி எடுத்து வை, இல்லை நகரு, நீ இந்தாண்ட திரும்பு, இப்போ அடிடா அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் அடித்தானா, வெற்றி பெற்றானா. ஹல்லேலூயா. இதை ஒரு பேச்சாளர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சின்ன பையன் அவன் அவனுடைய வாழ்க்கையில் அவங்க தாயின் குரலை நன்கு அறிந்திருந்தான். 1000 பேர் கத்தினாலும், 1000 பேர் ராஜா நீ இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பு, ஏய் நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லி சொன்னாலும் அவங்க தாயின் குரலை அவன் நன்கு கண்ணை மூடிக்கிட்டு அவன் கேட்டுக்கிட்டே போய் அந்த
பரீட்சையில் அவன் வெற்றி பெற்றவனாய் காணப்பட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய போராட்டம் வரும், நிறைய சோதனைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இப்படி தான் வந்தது, ஆபிரகாமுக்கு வந்தது, இன்னும் யோபுக்கு வந்தது. யோபுக்கு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிற இவனை போல யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட யோபுக்கு என்ன பிரச்சனை வந்து? நிறைய பிரச்சனை வந்தது. அவனுடைய சரீரத்தில் பிரச்சனை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பிசாசு எடுத்துக்கொண்டான், அவனுக்கு உண்டான எல்லா ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாமே மரித்து போயிடுச்சு. ஆனாலும் அவன் என்ன செய்தான்? ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமுள்ளவனாய் காணப்பட்டான். கடைசியில் உங்கள் மனைவி பக்கத்தில் உறுதுணையாக இருக்கிற மனைவி, ரொம்ப ஐக்கியமாக இருக்கிற மனைவி, கர்த்தரோடு இசைந்திருக்கிற மனைவி, கர்த்தரோடு அவங்களோடும் இசைந்திருக்கிற மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? சே, நீ இன்னமும் என்ன செய்கிற? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு யோபு என்ன சொன்னார் தெரியுங்களா? பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாத, கர்த்தரிடத்தில் நம்ம நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான். கர்த்தரை மட்டும் நம் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருப்போம் ஆகில் நமக்கு வருகிறதான எல்லா சோதனைகளும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும் நம் கண் காணும்படியாகவே அது கடந்து போகிறதை நம்மால் பார்க்க முடியும். நம் கண் காணும் போதே அது ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் திரும்பி போவார்கள். அப்படியாக மடங்கடிக்க ஆண்டவர் செய்வார். நாம் எப்பொழுது தெரியுங்களா? கர்த்தர் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் நம் தாகமாக இருக்கும்போது. மரியாள் மார்த்தாளை பார்த்தோம் அப்படின்னா, மார்த்தாள் என்ன செஞ்சாங்க? பற்பல வேலைகளில் செய்வதில் அவங்க ஆர்வம் உள்ளவங்களாக காணப்பட்டாங்க. எப்படியாவது ஆண்டவர் வந்துட்டார், அவங்களுக்கு எப்படியாவது நம்ம சமைச்சு கொடுக்கணும், நம்ம எப்படியாவது இந்த வேலை செய்யணும், இந்த காய்கறி கூட்டு வைக்கணும், இந்த குழம்பு வைக்கணும், இந்த ரசம் வைக்கணும்னு என்ன செஞ்சாங்க? அவங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. மரியாளோ என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வந்து நாளை என்பது நமது கரத்தில் அல்ல. இந்த வருடத்தில் ஒரு பாஸ்டர், ஒரு போதகர், ஒரு ஊழியம் செய்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை எனக்குள்ள தினந்தோறும் பற்றி எறிந்து கொண்டே இருக்கும். என்ன தெரியுங்களா? அவங்க இந்த 2026 வந்துருச்சு. என்ன தெரியுங்களா? நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போமா என்பது நமது கரத்தில் இல்லை. நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்போமாயில் நாம் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த வார்த்தையை நான் வந்து தினந்தோறும் நினைப்பேன். ஒரு நாள் வந்து எங்கள் மூத்த பாப்பா வந்து என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, இறந்து போயிட்டாங்க இல்லை மம்மி, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், உன்னுடைய மூச்சை கொஞ்சம் நேரம் இப்படி எடுத்து மூக்கில் பிடிச்சி எல்லாமே வாயெல்லாம் மூடிக்கிட்டு இரு. அந்த மூச்சு நின்று போயிடுச்சுன்னா உன்னுடைய பேச்செலாம் நின்று போயிடும். அதுதான் டெட் பாடி. அதுக்கு பேர் தான் டெட் பாடியம்மா. அதுதான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சு அப்போ யார் கொடுத்தது மம்மி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன, அந்த மூச்சு கர்த்தர் கொடுத்தது, இந்த ஆத்துமா கர்த்தர் கொடுத்தது, அது விலை மதிப்புள்ளாதது. அது வந்து அந்த உலகத்தில் எது ஈடு கட்டினாலும், எந்த பொருள் கொடுத்தாலும், எந்த தங்கம் கொடுத்தாலும், எந்த பொருள், எந்த நிலங்களை கொடுத்தாலும் நீ என்ன செய்ய முடியாது? அந்த ஆத்துமாவை நீ வாங்கவே முடியாது. கொரோனாவில் பார்த்தியா எத்தனை பணக்காரர்கள், அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருந்தது, கோடிக்கணக்கில் சொத்து இருந்தது, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய தன்வந்தர்கள்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? மரித்து போயிட்டாங்க. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை இருப்பது இந்த உலகத்தில் கர்த்தரை துதிக்கவும் பாடவும். யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன் சொல்லி நான் வார்த்தையில் சொல்வது மட்டுமல்ல, நான் எங்கள் பாப்பாவுக்கு அதுதான் சொல்லி கொடுத்தேன். ஆபிரகாமின் தேவன் அவர் நம்மை நடத்துகிறார். அந்த தேவனை தான் நம்ம டேடி ஆராதிக்கிறார். அந்த தேவனை தான் உங்கள் அம்மா நான் ஆராதிக்கிறேன். இந்த தேவனை தான் நீனும் என்ன செய்யணும்? ஜீவனுள்ளவரை நீ ஆராதிக்க வேண்டும். உன்னுடைய ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கும் பரியந்தும் கர்த்தர் மேல் நீ தாகமாக இருந்து இரவும் பகலும் அவரை நீ பற்றி கொண்டு இருக்கும்போது உன்னை யாராலும் அசைக்க முடியாது, உன்னை யாராலும் தொட
முடியாது, எந்த சத்துருவும் உன்னை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. நீ இந்த உலகத்தில் எங்கு போனாலும் நீ ஜெயத்தை பெற்றவளாக நீ திரும்பி வருவாய் என்று சொல்லி என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அருமையானவர்களை, இந்த கால வேளையில் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் மேல் நாம் தாகமாக இருக்கும்போது எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் சோதனை, எல்லாருக்கும் பசி, எல்லாருக்கும் துன்பம், எல்லாருக்கும் பண கஷ்டம், நெருக்கடி, எல்லா கஷ்டத்திலும் நாம் கர்த்தரை மறந்து போகாமல் கர்த்தரோடு நாம் விசுவாசமாக இருந்து இரவும் பகலும் அவரை நாம் நோக்கி ஜெபிக்கும் போது, இரவும் பகலும் அவரை நோக்கி பார்க்கும்போது, இரவும் பகலும் நாம் அவரோடு இசைந்து இருக்கும்போது, அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜெயபலனாக இருந்து ஜெய கிறிஸ்துவாக இருந்து நாம் எல்லாருக்கும் முன்பதாகவும் நம் தலையை நிமிர செய்வார், நம்மை வெற்றி காணும்படியாக செய்வார், நாம் செய்வதெல்லாம் அவர் வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறுவர்கள் வாசனம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தைப் போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க நான் சாட்சியிடு. சிங்கக்குட்டிகள் பட்னியாக இருந்து தாழ்ச்சியாக கடந்த போதும் கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென், ஆமென். கிளாப் பண்ணுங்க. ஜீசஸ் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சாட்சிகள் இருக்கா? சாட்சிகள் இருந்தாலும் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம நேராக காணிக்கை பகுதிக்கு நிறைய சொல்லுவோம். ஜீசஸ். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தனம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தனம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர், என்னுடையவர், என் ஆத்ம நேசரே, என்னுடையவர், என் ஆத்ம நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர்,
அல்லேலூயா. காணிக்கைக்காக சங்கீதங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாளில் கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை சொன்ன நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்கள் நாமத்தை உயர்த்த ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை இரட்டிப்பான வகையில் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுக்க நம்முடைய பிள்ளைகள் நடத்துனீங்க. இனி வரும் நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். வருகிற மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்தி எல்லாவற்றையும் நடத்துவதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமேன். நம்ம புதிதாக ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். ஒரு கிளை ஊழியம் வேட்டக்குடி என்கிற ஒரு கிராமத்தில் நம்ம ஒரு கிளை ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்ல ஒரு வாசலை அங்கே கொடுக்கணும். நல்ல வளர்ந்து வருகிற ஒரு நல்ல பகுதி. ஆனால் அங்கே சபையே இல்லை. கிட்டத்தட்ட நிறைய கிராமங்கள் அந்த அந்த கிராமம் வந்து மையப்பகுதியாக இருக்குது. அந்த வேட்டக்குடி என்கிற கிராமம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அந்த பக்கமாக போகும்போதெல்லாம் நான் நினைப்பேன், இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களே, அந்த இடத்துல ஒரு ஆலயம் இல்லையேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டது உண்டு. ஸோ இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் அதை நாம் தொடங்குவதற்கு நமக்கு தேவன் உதவி செய்வாராக. நம்ம இங்கே முடிச்சுட்டு மாலை நேரத்தில் கூட நம்ம அங்கே போய் செய்யலாம். ஏன்னா நமக்கு டைம் நிறையா இருக்குது. 10 மணிக்கே நம்ம முடிச்சிடுறோம். இந்த சண்டே வந்து நமக்கு நிறைய நேரம் இருக்குது. அல்லது இங்கே முடிச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அங்கே போய் செய்யலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் அதுக்குரிய வாசலை திறக்கணும். நல்ல ஒரு இடம் கிடைக்கணும். அந்த இடத்துல நம்ம சும்மா வாடகைக்கு எடுத்து நம்ம நடத்தலாம். தற்போதைக்கு கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அது தேவனுடைய செயல். கர்த்தர் அதற்கு உதவி செய்வார். ஆமென். தொடர்ந்து அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. அதை தொடர்ந்து டேனி பிரதருடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபியுங்க. கடந்த நாட்களில் அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஆறுதலையும் பலனையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஆமென். எதை குறித்தும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு போதுமானவராக பலனானவராக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு சோதனை நேரங்களில் அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். இந்த உலகத்தில் அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எல்லா தீங்கிலிருந்து நம்மளை ரட்சிக்கிற கர்த்தர். நம்ம கிருபையின் காலகட்டங்களில் இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அடுத்த நொடி கூட நாம் தேவனோடு மனம் பொருந்துவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல் வாய்ப்பு. ஆமென். ஆனால் இந்த வாய்ப்பு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களுக்கு கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஸோ அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். என்னதான் நடந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இன்னும் நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நான் எப்படி என்னை நான் வளைந்து கொள்ள வேண்டும், எப்படி என்னை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே நாம் பார்க்கணும். பிசாசு நடந்தது எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டி, இதை நீ அதை செஞ்ச பார்த்தியா, இதை செஞ்ச பார்த்தியா, இப்படிலாம் நான் உன் குடும்பத்தில் கொண்டு வந்த பார்த்தியாலாம் சொல்லுவான். அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருக்கு மீண்டும் உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்திரப்படுத்த வேண்டும். அந்த குடும்பத்துக்காக நாம் செபிப்போம். கர்த்தர் நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும். கடந்த நாட்களில் நம்ம இந்த குடும்பத்துக்காக நாம் செபித்தோம். கர்த்தர் பெரியவர். உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த குடும்பத்துக்காக செபியுங்கள். ஆமென். நல்ல பிதாவே, அருமையான டேனி பிரதருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த குடும்பத்தில் நல்ல ஆறுதலையும், ஆண்டவரே அவர் தகப்பனார் இழந்ததான அந்த துக்கத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் மறந்து கர்த்தர் சந்தோஷமான நாட்களை கர்த்தர் கொடுங்க. இந்த குடும்பத்துக்கு ஆறுதலையும் தெய்வீக சுகத்தையும் கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே, அவங்க ஒரு தம்பி இருக்கிறார். அந்த தம்பிக்கு ஏற்ற காரியங்களை, திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்த உதவி செய்யுங்க. உங்கள் அம்மா இருக்கிறாங்க, தங்கை இருக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அந்த இழப்பை ஆண்டவரே சரிக்கட்ட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை இனி வரும் நாட்களில் காண கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியானவர் ரம்மையான டேனி பிரதர் குடும்பத்துக்கும் ஆறுதல் செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து உற்சாகத்தோடு ஓட கர்த்தர் புதிய கிருபைகளை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. அதை தொடர்ந்து இன்னொரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னன்னா, கடந்த நாட்களில் நான் ஒரு பாஸ்டர், நம்முடைய நண்பர் அவர் சாம் பாஸ்டர், அவங்க சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். நம்ம போயிருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா மதிப்பு உள்ள வேலையை ரொம்ப சிம்பிளாக அவர் முடிச்சிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
நம்ம ரொம்ப நாளாக நம்ம இது எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னல, இது வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அது 2 மணி நேரம் ஆகும். அப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அது கேமரா வாங்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா ஆகும் அந்த கேமரா, நல்ல கேமரா வாங்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சின்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து அழகாக நம்மக்கிட்ட சிஸ்டம் இருக்குது, ஒரு மானிட்டருக்கு ஒரு டிவி நம்ம அந்த இடத்துல வச்சிடலாம். அதனால் நம்ம வந்து ஒரு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நல்ல ஒரு லைவ் வந்து பார்க்குறவங்க பார்க்கட்டும், நமக்கு வேலை மிச்சம் அவ்வளோதான். நம்ம 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 பிற்காலத்தில் நம்ம அதை நம்ம பார்த்துக்கலாம். அது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கும் கேட்க உதவியாக இருக்கும். நான் நிறைய நேரம் நான் பேசின பிரசங்கத்தையே திரும்பவும் கேட்பேன். ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுகிறது நான் அல்ல, கர்த்தரே பேசுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தான் பேசுகிறேன். நான் உட்காந்து கேட்பேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கே ரொம்ப பலனாக இருக்கும். பரவாயில்லையே, எந்த அளவுக்கு தேவன் அந்த இடத்துல நம்மை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் சில நேரம் உட்காந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போது கேட்பேன், எப்படியெல்லாம் நம்ம ஏதாவது நம்ம திருத்திக் கொள்ள வேண்டியது இருக்கா, எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், அதெல்லாம் நான் கவனிப்பேன். அப்போது ரொம்ப எனக்கு ஆறுதலாகவும் அது ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. ஸோ அப்போ பாஸ்டர் நான் பார்த்து பேசினப்போ ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு மிக்சர், ஒரு கேமரா மட்டும்தான் நமக்கு வாங்கணும். இப்போதைக்கு அவர் ஒரு கேமரா என்கிட்ட கொடுத்துருக்கிறார். இப்போதைக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்குரிய மிக்சர் மட்டும் ஒன்று இல்லை, ஒரு சின்ன மிக்சர் ஒன்று வாங்கணும். அது ஒரு 2,500 ரூபான்னு சொன்னாங்க. அந்த கேமரா வந்து ஒரு ஒரு 12,000 ரூபாய் வரும்னு சொல்லி சொன்னார். சின்ன கேமரா தான், 4K ரெசல்யூஷன் உள்ள கேமரா. அதை நம்ம இங்கே மாட்டி விட்டோம்னா நமக்கு அதை பர்மனெண்ட்டாக நம்ம எடுக்க தேவையில்லை. ஒவ்வொரு வாரம் நடக்கிற சர்வீஸை நம்ம கண்டினியூட்டியாக நம்ம லைவ்லேயே கொடுத்துடலாம். ஸோ அது அடுத்து அப்கிரேடாக நம்ம செய்வோம். அதற்குரிய தேவைகள் குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 15,000 ரூபாய் தேவை இருக்குது. ஸோ அந்த தேவைகளுக்காக நீங்கள் செபிங்க. கர்த்தர் உங்களுக்கு எதாகிலும் உணர்த்துவாரானால் நீங்கள் தேவனுக்காக செய்யுங்க. ஆமென். ஏன்னா எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்ல, ஜெனிஃபர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணு, கண்டிப்பாக நீ இந்த மாதத்தில் ஏதாவது கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அந்த காரியங்களுக்கு, அதாவது என்னென்னா எதை சொல்ல வரேன்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த பாஸ்டர் செய்கிறது. அவர் சர்ச்சும் ஒரு சின்ன சர்ச் தான். ஒரு சின்ன பட்ஜெட்டில், குறைந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட அதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொன்னால் 2,00,000 ரூபா வேணும் ப்ராப்பராக நம்ம செய்யணும்னு சொன்னால். ஆனால் அது எல்லாத்தையுமே அவர் எப்பொழுதுமே ரொம்ப கம்மியாக எப்படி செய்யணும்னு தான் யோசிப்பார். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் கம்மியான பட்ஜெட்டும் இருக்கணும் அப்படின்னு யோசிப்பார். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சபையில் நாங்கள் போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் நம்ம முயற்சி செய்வோம். நம்ம செய்கிறத அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நல்லா செய்ய போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு மாடரேஷன். ஸோ அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த தேவைகளை சந்திக்கப்பட தேவன் உதவி செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக செல்வோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரே நாட்களை எங்களுக்கு தந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நாளில் உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை நாங்கள் உயர்த்தும்படி கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆவியானவர் இந்த நாளில் எங்களை ஆண்டவரை நடத்துங்க. உடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். பயப்படாத சிறுமந்தையே, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது எங்களுடைய இருதயத்தை நீர் உங்களுடைய வசனத்தினால், வார்த்தையினால் நிரப்பும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்ம கடந்த நாட்கள்லாம் நம்ம வந்து ராஜ்யத்தை குறித்து நாம் நிறைய தியானித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதே இல்லை, கொஞ்சம் வேறு வசனங்களை நாம் வந்து தியானிப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் நாட்களில், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். இந்த சப்ஜெக்ட்லாம் நமக்கு தெரியும். மோசே அந்த எகிப்தில் வளர்கிறார். அவர் எகிப்தில் வளரும்பொழுது அவர் கொலை செஞ்சிடறாரு. கொலை செய்ததுனால பார்வோனால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக எகிப்தை விட்டு ஓடிட்டார். இப்போ எங்கே ஓடி இருக்கிறார்னா, மீதியான் தேசத்தில் அவர் போய் தஞ்சம் அடைகிறார். அங்கே மீதியானுடைய பேர் வந்து எத்திரோவுடைய மகளை மோசே திருமணம் செய்து கொள்கிறார். கிட்டத்தட்ட 40 வருஷம் எகிப்தில் அவர் இருக்கிறார். அடுத்த 40 வருஷம் அவர் எங்கே வாழ்கிறார்?
அந்த மீதியான் தேசத்து எத்திரோ என்கிற மனிதன், அவன் ஒரு ஆசாரியன், அவனுடைய ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அங்கே வாழ்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்க, அவர் எத்திரோ என்பவர் அவருடைய மாமனார். அந்த ஆடுகளை அவர் பாதுகாக்கிறாரு. பாதுகாப்பது நிமித்தம் எத்திரோவுக்கு ரொம்ப அவரை பிடிச்சு போய் தன்னுடைய மகளே அவருக்கு விவாகம் பண்ணி கொடுத்துட்டார், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ மோசையோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு 40 வருஷம் எங்கே இருக்கிறாரு? வனாந்தரத்தை எகிப்தில் இருக்கிறார். நல்லா சீரும் சிறப்புமாக வாழ்கிறாரு. சகல அஹ், அந்த சாஸ்தாங்கர், அந்த என்ன சொல்கிறதுனா அந்த எகிப்துடைய முறைமைகளை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். கிட்டத்தட்ட ராஜ சமூகத்து மனுஷனை போல எகிப்தில் அவர் என்ன பண்ணார்? வாழ்கிறார். எல்லாமே அவருக்கு இருக்காங்க, ஒன்றும் குறைவில்லை. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, எகிப்தின் சுகபோகத்தில் நான் வாழ்வதை காட்டிலும் நான் என்னுடைய எபிரேயர்கள் வாழ்கிற வாழ்க்கையை எனக்கு போதுமானது அப்படின்றார். இந்த எபிரேய வாழ்க்கையை அவர் விரும்புகிறார். என்னன்னு சொன்னால், அவர் வளர்ந்த இடம் எகிப்தாக இருந்தாலும் அவருக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள். அவருக்கு கற்பிக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை எல்லாமே தேவனுடைய உடன்படிக்கை. உங்களுக்கு நல்லா தெரியும், மோசையை நாணல் பெட்டியில் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு போய் விட்டுட்டாங்க. நாணல் பெட்டியில் செய்து விட்ட உடனே அந்த நாட்களில் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லும்படி சட்டம் பிறப்பிக்கப்பட்டது பார்வோனால. பார்வோன் ஒரு சட்டத்தை போடுறான். கோசேன் நாட்டில், அங்கே தான் இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னா, இவன் ரொம்ப பழுகி பெருகிறான், நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தால் இவன் நமக்கு விரோதமாக போர் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வன் என்ன பண்ணுறான்? அந்த குழந்தைகளெல்லாம், ஆண் குழந்தைகளெல்லாம் கொன்று பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கட்டும், நமக்கு அடிமைகளாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடும்பொழுது, அந்த நேரத்தில் மோசே அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே எப்படி இருந்துச்சான்? அழகுள்ள குழந்தை என்று கண்டு, இப்படிதான் பைபிளில் இருக்குது. பிறக்கும் போதே ரொம்ப வித்தியாசமா அழகா பிறக்கும் போதே அப்படி இருக்கான். அப்போ நான் ரீசெண்டாக என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் சொன்னேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. எனக்கு அது நான் நிறைய நேரம் நினச்சி பார்ப்பேன். என்னன்னு சொன்னால், எங்கள் ஜான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ரொம்ப துருத்துருன்னு இருப்பான், பயங்கர சுட்டியாக இருப்பான், அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எங்கள் ஜாய்ஸ் பிறந்த உடனே எங்கள் சித்தப்பா பொண்ணு தங்கச்சி கொடுக்குது பிறந்த உடனே. அப்போ பிறந்த உடனே அது கண்ணை முழிச்சு இப்படி என்னை பார்த்துச்சு. அந்த இன்சிடென்ட், அந்த காட்சி, அது இன்னுமே என்னால் பல நேரம் அதை நினச்சி பார்ப்பேன். அப்போல எங்கள் ஷாரன் அதுவும் அப்படிதான். சின்ன வயசில் இருக்கிற அது கஷ்டங்கள், அதுக்குரிய பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் சில நேரம் நினச்சி பார்ப்பேன். ஸோ அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது ஒரு அட்ராக்ஷன் நமக்குள்ளே இருக்கும், ஏதோ ஒரு செயல்பாடுகள் அட்ராக்ஷன் இருக்கும். அதே போல தான் மோசே பிறந்த உடனே அவங்களுடைய கவனத்தை அது ஈர்க்குது. தாய் தகப்பனுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மோசையுடைய முகம் அழகாக இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த குழந்தைக்குள்ளே இருந்திருக்கலாம். அதனால் என்ன பண்ணுறாங்க? மோசையை அங்கே ஒரு நாணற்பட்டியில் மறைச்சி வச்சு தண்ணியில் விடுறாங்க, நைல் நதியில் விட்டுடுறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், அந்த குழந்தை எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். பெற்ற குழந்தைய ஒரு நைல் நதி என்பது பயங்கரமான ஒரு நதி, அதில் முதலருக்கும் எல்லாருக்கும் அதுக்கெல்லாம் அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க? பயம் இல்லாமல் கர்த்தர் இந்த ஜீவனை காப்பாருன்ற விசுவாசத்தோட என்ன பண்ணுறாங்க? அந்த 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 ஒரு அந்த விஷன் அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்லுதுன்னா, ஒரு விசுவாசத்தை உருவாக்குது. ஆமென். அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, சின்ன விதை உங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவர் போடலாம். சின்னதாக இருக்கும், அந்த ஒரு தரிசனமோ அல்லது ஒரு காட்சியோ உங்கள் மனசுக்குள்ளே போடலாம். அது நாளடைவில் பெரிய மரமாக வளர்ந்து அது உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நம்ம ஒரு சின்ன காரியத்தை நம்ம அதை சாதாரணமாக அற்பமாக நினைக்கக்கூடாது. அது வரும் நாட்களில் ஒரு பெரிய ஒரு வரலாறாய் மாறும். ஸோ அப்படிதான். அதுபோல் மோசையை அந்த வனாலப்பட்டியில் அனுப்பும் பொழுது எல்லாவற்றுக்கும் அவங்க துணிஞ்சி அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எந்த ராஜா சட்டம் எதிராக ஏற்றினானோ அதே ராஜா வீட்டில் அந்த குழந்தை போய் வாழுது. கற்பனை பண்ணி பாருங்களேன். எந்த ராஜான்னா ஒரு சட்டத்தை போடுறான், இந்த கோசேன் நாட்டில் எந்த ஆண் குழந்தையும் இருக்கக்கூடாது, எல்லா ஆண் குழந்தையும் கொண்டுருங்கன்றான். அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அதே நாளில் அந்த ராஜா வீட்டிலேயே அந்த ராஜாவுடைய பார்வோனுடைய மக
அவளுக்குள்ள இரக்கத்தை பாருங்க. அவள் அந்த குழந்தையை கண்டெடுத்து இதை என் பிள்ளையா நான் என்ன பண்ணுறேன், வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஆமென். அதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது என்னன்னா, அந்த குழந்தை எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி அந்த மோசையுடைய தங்கச்சி மீரியாம் அதை கவனிக்கிறான். இந்த குழந்தை எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுது, நதியில் எந்த இடத்துல போகுதுன்னு ட்ராவல் பண்ணுறான். அவளும் கூடவே போகிறான். அப்போ போயிட்டு அந்த குழந்தைய ஒருத்தி எடுக்கிறத பார்க்குறான். உடனே அது யாருன்னு பார்த்தா பார்வோனுடைய மகள். பார்வோனுடைய மகள் பெரிய ஒரு ராஜாத்தி. அவன் அந்த நேரத்தில் குளிக்க வந்திருக்கிறான். யோசித்து பாருங்களேன், இவன் கரெக்டாக அந்த நேரத்தில் குளிக்க வரணும், கரெக்டாக அந்த குழந்தை அந்த இடத்துல நிற்கணும். இதெல்லாம் தேவன் தீர்மானித்த ஒன்று. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் நம்ம நினைப்போம், இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சில வேளையில் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு அனுமதி கொடுப்பார். அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு தேவன் பலனையும் கொடுப்பார். அதுதான் 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 தேவன். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு ஆண்டவர் வாசல்களை திறந்து வைப்பார், வழிகளை உருவாக்குவார். ஸோ இந்த நாட்களில் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த குழந்தைய அவங்க எடுக்கிறாங்க. அந்த மீரியாம் சகோதரி சொல்கிறா, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்படி நான் எப்ரியரில் ஒரு பெண்ணை கொண்டு வரட்டுமான்றா. பாருங்க, அந்த சின்ன பிள்ளை சொல்கிறத அவ்வளோ பெரிய பார்வோனுடைய மகன் என்ன பண்ணுறா, சரி கொண்டு வான்ட்டான். ஆமென். வேற ஒருத்தவங்களாம் யோசிப்பாங்கல்ல, சின்ன பிள்ளை இவ சொல்கிறத நம்ம கேட்கணுமா, வேற வழி ஏதாவது யோசிக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணல, யோசிக்கல. அதையே என்ன பண்ணுறா, அவன் செய்கிறான். கரெக்டாக அந்த காரியத்தை என்ன பண்ணுறா, அதை வந்து அவன் ஒபே பண்ணுறான். உடனே அந்த குழந்தை போய், அந்த பிள்ளை போய் அந்த குழந்தையுடைய அம்மாவே கூப்பிட்டு வரான். யார்? மோசேவுடைய அம்மா. இதெல்லாம் பைபிளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இப்படிலாம் மோசேவுடைய வாழ்க்கை வந்து தான். அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த குழந்தையை வந்து எடுத்து மோசே வளர்றாரு. 40 வருஷம் அந்த எகிப்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாப்புல. அடுத்த 40 வருஷம் ஒரு வனாந்திர வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். வாங்க வாங்க, ஒரு வனாந்திர வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுறார், வாழ்கிறார். ஆமென். அப்போ அந்த வனாந்திர வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்திரோ ஆடுகளை, ஒரு சேர் கொடுங்கப்பா, எத்திரோ ஆடுகளை அவர் என்ன பண்ணுறாரு, மேய்க்கிறார். அப்போ மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த ஓரேப் என்கிற பர்வதத்துக்குள்ளே வராரு. அந்த பர்வதத்தில் வந்தபொழுது அங்கே அவருக்கு ஒரு பெரிய மாற்றம். கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, நீ போய் எகிப்தில் சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை கூட்டிட்டு வாண்டார். இதெல்லாம் நடக்குது. அப்போது மோசே போய் பேசுகிறாரு, யாரும் ஒத்துக்கலை. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார், இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொல்றாரு. இப்போ அந்த மக்களை பயங்கர பலத்த கரத்தோட ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கூட்டி வருகிறார். எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆண்டோடைய அற்புதங்கள்லாம் பார்க்குறாங்க. செங்கடல் 2 பிளந்ததெல்லாம் பார்க்குறாங்க. நான் நிறைய நேரம் நினச்சி பார்ப்பேன், இதே காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் செய்திருப்பாரானால் நம்ம எல்லாரும் என்ன நம்ம பண்ணியிருப்போம், நம்ம உயிரையே கொடுக்கறது கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், துணிஞ்சிருப்போம். அப்பா இவர் தாண்டா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னா இவர்கள் கண்ணார கண்டார்கள். இன்னைக்கு நம்ம அற்புதத்தை கண்ணால் என்ன பண்ணலை, சில அற்புதத்தை பார்க்க முடியல. நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். பிரதானமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அற்புதத்தை பார்த்தவர்கள் கூட அந்த நாட்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு குடும்பத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், ஒரு வயசான நபர், பயங்கரமான அற்புதங்கள் அவருடைய ஊழியத்தில் நடந்துச்சான். இத்தனைக்கும் அவர் பாஸ்டர்லாம் கிடையாது, ஒரு சுவிசேஷகர், அந்த சபைக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சுவிசேஷகர். பயங்கரமான அற்புதங்கள், பயங்கர மாற்றம். செபிக்கும் பொழுதே பிசாசெல்லாம் ஓடுமா. ஆனால் பல வருஷம் கழிச்சு அதே நபர் இன்னைக்கு சபையில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவரால் ஒன்றும் முடியல. அந்த விசுவாசம் வல்லமை அவருக்குள்ள இல்லை. இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அந்த நபர் யாருன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்போ யோசிக்கும்பொழுது அந்த அடையாளமே இல்லாத ஒரு நபரை போல அவர் இருக்கிறார். அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இப்படிப்பட்ட அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்ம பார்ப்போம்னு சொன்னா நமக்கு என்ன உற்சாகம், வைராக்கியம், வாஞ்ச நமக்கு என்ன, அப்பா நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன் பாடுறா. சிலரெல்லாம் பார்த்துருப்பீங்க, சாட்சி சொன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஒரே இடத்துல இல்லை, பல இடத்துல. இங்கே சாட்சி அதே சாட்சி சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அல்லது 1 மாதம் கழிச்சு இல்லை அடுத்த நாளே என்ன பண்ணியிருப்பாங்க, அதே சாட்சி என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் சொல்லுவாங்க. நான் அப்போ நினைப்பேன், என்னடா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆரம்ப நாள்கள், இப்போ இல்லை. அப்போ நான் நினைப்பேன், சொன்னதையே சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ தான் நான் யோசித்தேன் கொஞ்ச நாளுக்கு பிறகு,
அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. ஆமென். ஒரு சாட்சி அவங்க வாழ்க்கையில் பயங்கரமாக மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. பயங்கரமாக மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. என் வாழ்க்கையில் அப்படிதான், எங்கள் ஊழியத்தின் அனுபவத்தில் அப்படிதான். பல சாட்சிகள் எங்களுடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்டாக அமைச்சிருக்கு. வித்தியாசமான பாதைகளில் கர்த்தர் நடத்தினதை நாங்கள் இந்த நாள்லாம் நினைச்சு பார்ப்போம். அப்போ அது அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்பொழுது எங்களுக்குள்ள இன்னும் உற்சாகம், ஆண்டவருக்குள்ள விசுவாசம், நம்பிக்கை பெருகுகிறது. ஆமென். அப்போ அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். கர்த்தர் நமக்கு செய்ததை நம்ம நினைச்சு பார்த்து நம்முடைய உள்ளத்துல இன்னும் நம்மளை ஸ்திரப்படுத்தணும். இன்னும் ஆண்டவருக்கு ஒருபடி மேல விசுவாசத்தில் நம்பிக்கையில நம்ம வளரணும். அதுக்கு தான் ஆண்டவர் அதை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளார். இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அதான் செஞ்சார். ஒவ்வொரு இடமும் அவங்க கிராஸ் பண்ணி போகும்பொழுது அங்க ஒரு அடையாளத்தை வையும்பார். ஏன் அப்படின்னு சொன்னா, உன் பிள்ளைகள் காலத்துல இது என்னன்னு அவங்க கேட்பாங்கன்னு சொன்னா அந்த அடையாளத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி ஒரு சந்ததி பாதுகாப்போடு அந்த இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம கையில பைபிள் இருக்கு. இந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம சொல்றோம். இந்த வார்த்தைகளை ஒருவர் எழுதலன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம அதை என்ன பண்ண முடியாது, படிச்சிருக்க முடியாது. நான் கூட நினைப்பேன், ஒவ்வொரு வருஷமும் நினைப்பேன் 2025 நம்ம முதல்ல டைரி எழுதணும். எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் டைரி எழுத பழக்கத்தை முதல்ல உருவாக்கும்பாங்க. டைரி எழுதுங்க அப்படிம்பாங்க. அன்னன்னைக்கு நடந்து எழுதுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் அழிஞ்சிரும். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் எதுதான் எத்தனை போட்டாலும் என்ன பண்ணிடும், அழிஞ்சிரும். ஆனால் எழுத்துக்கள் என்றைக்குமே என்ன பண்ணாது, அழியாது. அது அப்படியே தலைமுறையாக நிற்கும். அதனால தான் இன்றைக்கி நிறைய புத்தகங்களை அந்த புத்தகங்கள் நமக்கு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை செய்கிறது. மார்ட்டின் லூத்தர் புத்தகம் நான் படித்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. மார்ட்டின் லூத்தருடைய சரித்திர வரலாறு, அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார், எந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் போராடினார், இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நான் படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் நிறைய புத்தகங்கள் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. அதே போல் தான் ஆண்டவர் 66 பேர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய புத்தகங்கள்லாம் இதில் சேர்க்கப்படலை. ஏனோக்கு எழுதின புத்தகங்கள்லாம் இதில் சேர்க்கப்படலை. அதெல்லாம் தள்ளுபடி ஆகமத்தில் இருக்குது. நிறைய அற்புதங்கள்லாம் அதெல்லாம் இருக்குதான். ஏன் அதை இதில் சேர்க்கலனா, அதாவது நடைமுறைக்கு ஒத்து வராததா இருக்குதுங்கிறது போல அவங்களே என்ன பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எழுதி வச்சிருந்தா அதெல்லாம் பயங்கரமான அற்புதங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சீசர்கள் என்ன சொல்றாங்க, அவருடைய கிரியைகளை, அவருடைய அற்புதங்களை எழுத வேண்டுமானால் இந்த புத்தகம் கொள்ளாது. நமக்கு தேவையானதை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சீசர்கள் இதில் 4 சுவிசேஷங்கள்ல எழுதியிருக்கிறாங்க. அதே போலதான் நீங்க 66 பேர் அந்த பழக்கத்தை இல்லைன்னா, அந்த எழுத்துக்களை அவங்க எழுதலன்னு சொன்னா இன்னைக்கு இந்த புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்காது. ஆமென். அற்புதங்களை கண்ட மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். யார? மோசே ரொம்ப எதிர்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை தான் நான் உங்களுக்குள்ள பேசணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வனாந்தரத்துல இதெல்லாம் பார்த்து வரும்பொழுது அவர்களுக்கு சாப்பாடு இல்லை. வனாந்தரத்துல என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், கொஞ்சம் தூரம் தான் அந்த கானான் தேசம் இருக்கு. அந்த கொஞ்சம் தூரம் போகிற இடத்துக்கு கர்த்தர் 40 வருஷம் அவங்களை என்ன பண்ணார், நடத்தினார். அந்த 40 வருஷம் எதுக்குன்னு சொன்னா, அவர்களை பண்படுத்துவதற்காகத்தான் 40 வருஷம். அவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அவருடைய மனசுல எந்த அளவுக்கு நீ கர்த்தர் மேல வைராக்கியமா இருக்க, பற்றுதலா இருக்க, அப்படி என்பதற்காக தான் கர்த்தர் சில நேரம் நம்மளை என்ன பண்றாரு, அடைச்சி வைக்கிறார். சில நேரம் நம்ம வெளியில வராதபடிக்கு கர்த்தர் நம்மள ஒரு 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 எல்கைக்குள்ளேயே நம்மளை வைக்கிறார். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சீர்படுத்தப்பட வேண்டும். நம்மளை நாம் பண்படுத்த வேண்டும். யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்ம மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுறோம். நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் நிறைய பண வசதி உள்ளவங்க, எல்லா வசதியும் உள்ளவங்களும் இதை செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா, அவங்களுக்கு ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு என்ன பண்ண முடியாது, கோர்வையாக அவங்களால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. குறை சொல்லி பேசுவாங்க, திட்டி பேசுவாங்க. அதனால அந்த வார்த்தைகள்லாம் வெளியில போனுச்சுன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனாலே நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, செய்யறதே கிடையாது. பலிபீடத்தில் இருந்து யாரையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், சபிக்க வேண்டாம். ஒரு விசுவாசி ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஆர்சியிலேருந்து சரி பெந்தகோஸ்து சபைக்கு போவோம், அங்கேயாவது நமக்கு ஆறுதல் கிடைக்குமான்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சபைக்கு வந்திருக்கிறாரு. வந்த உடனே அவர் சபை எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்ச நாள் வந்திருக்கிறாரு. வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு பிறகு அவர் வரலையா. அப்போ ஏன் நீங்கள் சபைக்கு வரலன்னு சொல்லி வேறொரு விசுவாசி அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம், எனக்குள்ளே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சமாதானமும் பெந்தகோஸ்து சபைக்கு ஃபுல்லாக போயிடுச்சு, அதனால் நான் கடப்படல வரல அப்படின்னாராம். அப்போது சபை என்பது நம்மை தேற்றுகிற ஒரு இடம்,
நம்மை ஆற்றுகிற ஒரு இடம். சபை என்பது நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு இடம், நம்மளை பண்படுத்துகிற ஒரு இடம். நம்முடைய வழிகள் தவறாக இருக்குமானால் கர்த்தர் வார்த்தை இங்கே நமக்கு போதிக்கப்படும் பொழுது நம்முடைய வழிகளை என்ன பண்றோம்? சீர்படுத்துகிறோம். நான் இந்த இடத்துல வந்து நின்று கர்த்தர் உங்களை சபிப்பார், கர்த்தர் உங்களை கொன்று போடுவார், கர்த்தர் உங்களை அப்படிலாம் பேசணும்னு வைங்களேன், இந்த இடத்துக்கே அதை மரியாதை இல்லாத மாறிடும். இந்த இடத்துக்கு பேரு புல்பீட்டு. கீழே இருந்தவனை மேலே தூக்கு, அதான் அதோடைய அர்த்தம். கீழே இருக்கிறவன என்ன பண்ணு? மேலே தூக்கு. புல் பிட்டு. புல்லுனா இழு, பிட்டுனா கீழே, கீழே இருக்கிறவனா மேலே என்ன பண்ணு? இழு. அதுக்கு தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ இங்கே வந்து நின்றுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? சொந்த கதை சோக கதைலாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ இதெல்லாம் அந்த மோசே கொண்டு அந்த சபையில இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? சாப்பாட்டுக்கு பெரிய பிரச்சனையா மாறிச்சு. எடுத்துக்கொள்ளுங்க, யாத்ராகம் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல, இப்பதான் நான் வசனத்துக்கே வரேன். யாத்ராகம் புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. 11ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டு இருக்கிறேன். நீர் அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். அல்லேலூயா. முறுமுறுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு இறைச்சிக்கு எங்க போறது? அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு அப்பத்துக்கு எங்க போறது? சாப்பாட்டுக்கு எங்க போறது? அவ்வளவு பெரிய கூட்டம். நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு 1000-2000 பேர்லாம் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல போவான். அந்த லட்சக்கணக்கான மக்களை அந்த விசாரிப்பதற்கு ஒரே நபர் யாருன்னா மோசே, ஆரோன், மீரியாம் சிலர் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், மோசே மட்டும் தான் இருக்கிறார், கூட ஆரோன் இருக்கிறார். அப்ப இந்த மக்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. நாங்க அங்க முறுமுறுக்கிறதுனா என்ன தெரியுமா? நீங்க முறுமுறுக்கிறீங்களா? முறுமுறுக்கிறதுனா என்ன? 10 நாள் இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு கையில காசு இல்லைன்னு வைங்களேன், ஆண்டவர் உங்க உள்ளத்தை என்ன பண்ணிடுவாரு? ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடுவார். இவன் என்னெல்லாம் பேசுறான் பாரு, ஒரு மாசத்துக்கே இவனை நான் இது கொஞ்சம் அவனுடைய தேவையில சந்திக்கலைங்கிறதுனால என்னெல்லாம் என்ன பேசுறான் பாரு. ஏன் ஆண்டவரே நான் அப்படிலாம் பேசியிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வச்சிங்க, எதுக்காக என்ன இந்த இடத்துல நடத்துறீங்க, நான் பட்டினியா கிடக்கணுமா, எனக்கு ஏன் ஆண்டவர் அப்படிலாம் அந்த நாட்கள் நான் பேசுறேன். இப்போ அப்படி பேசுறதே கிடையாது. ஏன்னா இப்போ எதுவுமே இல்லைனாலும் கர்த்தரை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்து விட்டார். அந்த பாதையில நான் நடந்து வந்ததுனால இன்னைக்கு தேவன் எப்படி செயல்படுவாரு அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு கற்று தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் எந்த நேரத்தில் என்ன செய்வாரு, எதை அவர் விரும்புவார், என்னிடத்துல இருந்து எதை அவர் விரும்ப மாட்டார், இதெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அவர் கூட நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் என்ன பண்றோம்? கற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? அங்க ரொம்ப முறுமுறுக்கிறாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாங்க, கல்லறிய கூட பார்த்தாங்க. யார? மோசேயை. கொஞ்சம் விட்டுருந்தா மோசே என்ன பண்ணிருப்பாங்க? கொன்னே போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல மோசையை பாதுகாக்கிறார். அப்ப பாருங்க, சாயங்காலத்திலே காடைகள் வந்து விழுந்து பாலேத்தி மூடி கொண்டது, விடையற் காலத்திலே பாலேத்தி சுற்றி பனி பொய்திருந்தது. ஆமென். சாயங்காலத்துல பயங்கரமான காடைகள். கிட்டத்தட்ட அவர்கள் இருக்கிற அந்த பாளையம், நீங்க எவ்வளவு இடம் நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் மக்கள். ஒரு கற்பனை எடுத்துக்கொள்ளும், ஆவரேஜா 4 லட்சம், சிலர் 4 லட்சங்கிறாங்க. நான் என்னுடைய கணக்கு 8 லட்சம். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு இருந்தவன் ஒருத்தன் ஒரு பிள்ளையோட விடலை, 10 பிள்ளை பெற்றிருந்தான். அப்போ கற்பனை பண்ணி பார்த்தோம்னா அது பெரிய ஒரு ஜனத்தொகை. அப்போ 8 லட்சம் மக்களுக்கும் எவ்வளோ பிளேஸ் இருக்கு, இடம் இருக்கணும் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிரவுண்ட் இருக்கணும், பிளே கிரவுண்டு. நம்ம இந்த ஃபுட்பால், வாலிபால், சாரி இந்த ஃபுட்பால் விளாட்றாங்களா அந்த மாதிரி கிரவுண்டு 10-20 கிரவுண்ட் இருக்கணும். இப்போ அவ்வளோ கிரவுண்டுலையும் முழங்கால் அளவுக்கு காடைகள் குமிந்து கிடந்துதான். அல்லேலூயா. காடைகள் எங்கிருந்து வந்திருக்கு அந்த காடைகள்? இப்போ நிறைய நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். திடீர்னு மீன்கள் ஒரு தெருவில் கொட்டி கிடக்கும், வெட்டுக்கிளிகள் திடீர்னு ஒரு தேசத்தையே மூடி இருக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு, வெட்டுக்கிளிகள் தேசத்தை மூடி இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா, கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி அந்த பாளையம் எங்கும் காடைகளால் நிரப்பினாராம். நீ சாப்பிட்ற, எவ்வளோ நாளும் சாப்பிட்றான். உடனே காடைகளை அவங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் எகிப்தில் இருந்தப்ப இறைச்சியை சாப்பிட்டோம், எகிப்தில் இருந்தப்ப நாங்கள் அதை சாப்பிட்டு எதை சாப்பிட்டோன்னு அவங்க புலம்பினதுனாலேயே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். பாருங்க, அடுத்தது
அதிகாலையில் எழுந்த உடனே என்னமோ வெள்ளையா அங்கங்க குட்டி கிடக்குது, வெள்ளையா குட்டி கிடக்குது. அவங்களுக்கு அது என்னன்னே தெரியலையா, அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. சாயங்காலத்தில் 13ஆம் வசனத்துல பாருங்க, சாயங்காலத்தில் காடைகள் விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது, விடியற் காலத்தை பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்த பனி நீங்கிய பின் இதோ வனாந்திரத்தில் மீதெங்கும் உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. உருச்சியான ஒரு சிறிய வஸ்து அப்படின்னா என்னன்னா, எப்படி சொல்லணும்னா, கோலி குண்டு பார்த்துருக்கீங்களா? கோலி குண்டு சைஸ், கோலி குண்டு இந்த மாதிரி மிளகு சைஸு சின்ன சின்னதா என்ன பண்ணுது, அங்கங்க அப்படியே கொட்டி கிடக்குதான் பனியெல்லாம். ஏன்னா அவங்க இருந்த நாட்கள் வந்து பனி இஸ்ரேல் தேசத்துல எப்படி இருக்குன்னா, பகலெல்லாம் பயங்கரமா வெயில் அடிக்கும், நைட்டு ஃபுல்லா பனி. இப்பவும் அப்படிதான். அப்போ அந்த பனியெல்லாம் உறைஞ்சதுக்கு பிறகு அங்கங்க அப்படியே முத்து முத்தா பால்ரஸ் மாதிரி அங்க வந்து கிடக்குதான். அப்ப கிடந்தவுடனே இஸ்ரவேல் பித்திரர் அதை கண்டு அது என்னதென்று அறியாதிருந்து ஒருவரை பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்கள் நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அல்லேலூயா. இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்ப. இன்னைக்கும் அந்த அப்பத்தை நம்ம ஒவ்வொரு திருவிருந்திலும் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் புசித்தது போல் அல்ல, அவர்கள் புசித்து மரித்தார்கள், நீங்களோ மரியாதை இருக்கிற அப்பத்தை என்ன பண்றீங்க புசிக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த அப்பம் தான் இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம். புரியுதா நான் சொல்றது? அந்த அந்த அப்பத்தை வச்சுதான் இங்க என்ன பண்றாரு, ஈடு கொடுக்கிறாரு. நீங்களோ மறியாமல் இருக்கிற அப்பத்தை புசிக்கிறீங்க. அன்னைக்கு வானத்திலிருந்து வசனம் சொல்லுது, தூதர்கள் உண்ணும் உணவு மன்னா. என்னதான் தூதர்கள் உண்ணும் உணவு? அப்ப பரலோகத்தில் இருக்க தூதர்கள்லாம் சாப்பிடுவாங்களான்னு கேள்வி கேட்டா நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த கல்யாண விருந்துன்னு சொல்லுவோம், ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்து. 7 வருடம் நமக்கு அங்க கல்யாண விருந்து நடக்கும். புரியுதா? 7 வருடம் நமக்கு அங்க கல்யாண விருந்து நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 7 வருடம் நம்ம மாம்சத்திலே இல்லை, பரலோகத்துல ஒரு மத்திய இடத்துல நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். அங்க நமக்கு ஒரு விருந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு கோர்வையா அந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப காலையில எழுந்த உடனே அவங்களுக்கு இது என்னன்னு தெரியல. உடனே மோசே சொல்றாரு, இதை நீங்க சாப்பிட வேண்டிய அப்பம் அப்படின்றார். பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கிற நினைச்சதுனால எங்க இருந்து கொடுக்கிறாரு, உலகத்திலிருந்தும் காடைகளை கொண்டு வருகிறார். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எந்த சூழல்லையும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார், உங்களை நடத்துவார் என்கிற அடையாளத்தை அங்க கொடுக்க. எந்த சூழல்லையும் பஞ்ச காலம் வந்தாலும் சரி, உங்களை பாதுகாக்க கர்த்தர் உண்டு. உங்களுக்கு எங்க வானத்திலிருந்தே உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களை போசிக்குவார். அதுதான் இதுக்கு அடையாளம். வானத்திலிருந்தே என்ன பண்ணுவார், உங்களை கொண்டு வந்து கொடுப்பார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்க இருந்து வேணாலும் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், ஆகாரத்தை கொடுக்கப்படும். ஏன்னா அந்த அவ்வளவு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை தேவன் அறிந்திருக்கிறார். சாப்பாடு எப்படி கொடுக்கணும் கட்டாயம் அவருக்கு தெரியும். ஆனா அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு அந்த மக்களுக்கு என்ன பண்ணல தெரியல. அவர்கள் தேவ சமூகத்துல முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய தேவைகளுக்காக தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் என்கிட்ட கேட்பாங்க, டாடி எனக்கு எதை வாங்கி கொடுங்க. நான் எடுத்த உடனே சொல்ல, நீ ஏசப்பாட்ட என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. ஒரு பொருள் வேணும்னா நீ கத்தடத்துல தெரிவி, அது ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். எங்க ஜாய்ஸ் கூட ரொம்ப நாளா ஒரு கிட்டார் வேணும் டாடி, கிட்டார் வேணும் டாடின்னு சொல்லிட்டே இருக்கும். நான் அது கேட்கறப்பலாம் நான் சொல்ல, ஜெபம் பண்ணுமான்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்போ என்ன வேணுமோ பிள்ளைகள்கிட்ட நம்முடைய தேவைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். அதை விட்டுட்டு ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடந்துச்சு, அதையே நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ண வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். அப்ப கர்த்தர் உங்கள் தேவைகள் என்ன பண்ணிருக்கிறார், அறிந்திருக்கிறார். நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ, உங்க வாழ்க்கையில என்ன உங்களுக்கு தேவை, எந்த நேரத்துல தேவையோ அதன் காலத்தில் அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்திருக்கிற கர்த்தர். அப்ப இந்த இடத்துல இதை செய்ய விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சதுனால அங்கே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு தான் அதை கொடுக்கிறார். ஆனா அதை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, எழுந்த உடனே அது என்னன்னு தெரியல, மோசே இது சாப்பிடக்கூடிய பொருள்ன்றார். எங்க பையனுக்கு ஒரு கரும்பு நாங்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்தோம். கரும்பு, அவனுக்கு இது கரும்புன்னு அவனுக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஜானுக்கு தெரியாது, இது கரும்புன்னு அவனுக்கு தெரியாது, அதனால நீயும் நானும் அமைதியாக இருப்போம், வந்து என்ன பண்ணான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அமைதியாக இருந்தோம். அப்போ இவன் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்தோடனே முன்னாடியே இருந்துச்சு கரும்பு அப்படியே போட்டிருந்தோம். அவன் சுற்றி பார்த்தான், இது ஒன்றும் அவனுக்கு நினச்சிட்டான், ஏதோ ஒரு குச்சி கிடக்கு போல நினச்சிட்டான். சரி ஓகே, அப்படியே போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே வந்தான், அப்படியே உட்காந்தான். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ நீ கரும்பு எடுத்து சாப்பிட்னு ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். அவன் எடுத்து என்ன பண்ணா, எடுத்து கடிச்சு சாப்பிட்டான். அவன் அப்படியே குறுன்னு பார்த்தான், இது என்ன அது அப்படின்னு கேட்டான். உடனே எனக்கும் கொடுங்க எனக்கும் கொடுங்கண்ணா. அப்போது
நம்ம தான் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. பிள்ளைகளுக்கு நம்ம தான் அதை சொல்லிக் கொடுக்க. அதே போலதான் கர்த்தர் அவர் வானத்திலிருந்து கொண்டதுனால அவர்களுக்கு அது என்னன்னு தெரியல. அப்போ மோசே சொல்லிருந்து நீங்க சாப்பிடக்கூடிய பொருள். அப்போ அடுத்தவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னதென்று அறியாதிருந்து ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடையில் உங்களிடத்தில் உள்ளவன் உங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்கள் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். ஆமென். இப்ப மோசே நிறைய கண்டிஷன்ஸை கொடுக்கிறாரு. கொஞ்சமா உங்க குடும்பத்துக்கு தேவையானது என்னவோ அதை என்ன பண்ணுங்க, கரெக்டா எடுங்க அப்படின்றாரு. அதே போல என்ன பண்றாங்க, அவங்க எடுக்கிறாங்க. சிலர் அதிகமா எடுக்கிறாங்க. சிலர் சாப்பாட்டு பிரியர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்றாங்க, ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கிறாங்க. ரொம்ப அதிகமா எடுத்தவங்களுக்கு அந்த மீதியானது சாப்பிட்டு போனது மீதி என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிருச்சு. அப்ப யோசித்து பாருங்க. ஆனால் இது அப்படியே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா கரெக்டா இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாக சிலர் கொஞ்சமாக சேர்த்தார்கள். பின்பு அதை ஒரு ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாக சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர்கள் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். ஆமே. அப்போ அது என்னன்னா, அந்த மண்ணை வெயில் ஏறிடுச்சுன்னா அது உருகிரும். வெயில் ஏறிடுச்சுன்னா அது உருகிரும். காலையில என்ன பண்ண முடியாது, பொறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பனி குறைஞ்சாதான் அதை என்ன பண்ண முடியும், அது வெளியே தென்பட ஆரம்பிக்கும். எப்படிலாம் பாருங்களேன். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார்னா, அவன் மனசை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான். அவனை டெஸ்ட் பண்ணணும். அவனை என்ன பண்ணணும், ஒரு பண்படுத்தி அவனை கொண்டு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் அதை செய்யறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் சில காரியங்கள் ஆண்டவர் செய்யறார். பாருங்க, காலையில எழுந்த உடனே அதுக்காக காவல் காத்து. இப்போ நல்லா கற்பனை பண்ணி பாருங்களேன். நமக்கு வானத்துல தங்கம் வருதுடா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோ. முத்து முத்தா தங்கம் கொட்டுது. ஒரு டயத்துக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணோம், அதை போய் பொறுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், ரேஷன் கடையில காத்திருக்கிற மாதிரி காலையிலேயே போய் என்ன பண்ணிப்போம், உட்காந்துருப்போம். அப்போ உட்கார்ந்தவனுக்கு அங்க என்ன பண்ணது கிடைக்காது. அந்த பர்டிகுலர் டைம்ல அது அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த மக்களும் அதை என்ன பண்ணுவாங்க, பொறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ரொம்ப பலத்தோட இருக்கிறவன் என்ன பண்ணுவான், உற்சாகத்தோட பொறுக்கி சேர்த்துருவான். கொஞ்சம் சோர்வானவன் என்ன பண்ணுவான், தனக்கு உண்டானதை மட்டும் போதுண்டான்னு சொல்லி எடுத்துக்கொள்வான். ஆனா இன்னும் கொஞ்சம் விவரவாலாம் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்து வச்சு என்ன பண்ணிக்குவோம், நாளைக்கு சேர்த்து வச்சுக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருந்தோமா பைபிள், அதிகமாக சேர்த்தவனுக்கு அவனுக்கு தேவையானதை மட்டும் கர்த்தர் கொடுத்துட்டு மீதியானதை என்ன பண்ணிட்டாரு, அது கெட்டு போயிருச்சு. அதே சமயம் கொஞ்சமா எடுத்தான் பாருங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைக்கிறான். அவனால என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அந்த என்னன்னா, அந்த மண்ணை கரெக்டான டைம்ல எடுக்கணும். அந்த வெயில் ஏறதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். இதெல்லாம் அதுல இருக்குது. ஸோ அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது அவங்க ஒரு காரியத்தை நம்ம பின்பு மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசேன் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியா வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு தான் தினந்தோறும் கிடைக்குது இல்ல, நீ ஏன் அதை சேர்த்து வைக்கிற? தினந்தோறும் என்ன பண்ணது, உனக்கு அது கிடைக்குது. நாளைக்கு உள்ளது நாளைக்கு என்ன பண்றார், உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். அன்றன்று தேவைகளை அன்றன்று நமக்கு நம் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார், எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். அதுதான் ஆண்டவருடைய ஜெபம். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதுக்கு மிஞ்சினதை நீங்க என்ன பண்ண வேண்டாம். அது என்ன நமக்கு சொல்லுதுன்னா, உங்களுக்கு என்ன இந்த உலகத்துல தேவையோ அதை கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப இதுல நீங்க போய் என்ன பண்ண வேண்டாம், தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்க வேண்டாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, விடியற்காலம் மட்டும் சேர்த்து வைத்து அதை விடியற்காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். வெயில் ஏற ஏற என்ன ஆயிரும், அது உருகி போகும். அந்த டைமுக்குள்ள நீ என்ன பண்ணிருக்கணும், அதை எடுத்து வச்சிருக்கணும். இல்லைன்னா அது என்ன ஆயிரும், உருகிரும். 6ஆம் நாளில் இப்பதான் இங்க விஷயத்துக்கு வராரு. 6ஆம் நாள்ல சரி ஓகே, சட்டத்தை போட்டவர் ஒருத்தர் இருக்கார்ல, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலை செய்யாம இருந்தா சாப்பாடு எங்க போறது, சாப்பிடணும் தானே. அப்ப உடனே பாருங்க, 6ஆம் நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 எத்தனையாய் ஆகாரம்
சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். உடனே அங்கே பிரச்சனை உண்டாகுது. நாளைக்கு வேலை செய்யக்கூடாது, சட்டங்கள் இருக்கு. சிலர் சொல்றாங்க நாளைக்கு வந்து சபை ஆராதனை நாள், நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அப்ப நாளைக்கு வெளியில என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்பத்தை சேர்க்க முடியாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி தீர்மானிச்சு என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, ரெண்டத்தனையா சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது அங்க பிரச்சனை உண்டாகுது. என்ன பிரச்சனைனா, இவங்கெல்லாம் நிறைய சேர்க்கிறாங்க, நாங்க வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நாங்கள் என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சலசலப்பு உண்டாக உடனே அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு, வெவிக்க வேண்டியதை வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து, மீதியா இருக்கிறதெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வைங்கள் என்றான். அல்லேலூயா. இப்போ அடுத்த நாளுக்குரியதை மோசே சொன்னாதான் உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, முதல் நாளே அதை சேகரிச்சு அதை வேக வைத்து நீங்க வச்சுக்கொள்ளுங்கன்றார். முதல் நாளே சேகரிச்சு என்ன பண்ணுங்க, வேக வச்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அது அடுத்த நாள் என்ன பண்ணாது, கெட்டு போகாது. ஆமென். அப்ப ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த ஜனங்களை நடத்திருக்கிறார் என்று பாருங்கள். வானத்திலிருந்து ஏதோ ஒரு பொருள் கீழே அவங்களுக்கு விழுது, அதை அவங்க சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கொள்றாங்க. அதை சாப்பிட்டு என்ன பண்றாங்க, அந்த 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல வாழ்றாங்க. அடுத்த நாள் அதை எப்படி சேகரித்து வைக்கணும், அடுத்த நாள் ஓய்வு நாளில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடணும், தேவனை ஆராதிக்கணும். அவ்வளோதான். ஆராதிச்சுட்டு என்ன பண்ண, நீங்கள் சாப்பிட்டு வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ 6 நாள் வேலை செய்து அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தது போல இந்த மக்களுக்கும் அதை என்ன பண்ணார், கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா இவன் எகிப்தில் என்ன பண்ணான், வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு அங்கே ஆராதனை செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. ஆனால் கத்தர் கொடுக்கிற அந்த கானான் தேசத்துக்குள்ள நீ போகணும்னு சொன்னா அங்க ஒரு தேவனாகிய கத்தர் என்ன பண்ணும், சேவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஞானசாரம் எடுத்தோம், நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், எல்லா விதத்திலையும் நம்ம வந்து மாற்றி இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்குள்ள வந்த உடனே நமக்கு சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், கத்திடத்துல காத்திருக்கணும், வாரம் ஒரு நாள் சபைக்குள்ள வரணும். இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு சட்டங்கள். அதனால ஆண்டவர் என்ன பாரு, அங்கே அந்த வனாந்தரத்தில் அவர்களை பண்படுத்துகிறார், அவங்களுக்கு அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இதை இப்படி செஞ்சாதான் இவன் என்ன பண்ணுவான், இனி வரக்கூடிய உடன்படிக்கை. ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ண போறாரு, வாக்கு தத்தங்களை உடன்படிக்கையில கொடுக்க போறாரு. மோசே இந்த சீனாய் மலையில ஏறி வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாருல, அந்த வாக்கு தத்தங்கள் தான் இருக்கு. 6ஆம் நாள் உன்னுடைய 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் என்ன பண்ணு, ஓய்ந்திரு, அன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணு, கனப்படுத்துவாய்ன்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு சமூகத்துல வந்து கூடுன்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு நமக்கு அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்போ நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை அந்த மக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார், அவங்களுக்கு தேவையானதை எந்த விதத்துல கொடுக்கிறார் என்பதை நீங்க என்ன பண்ணீங்க, தெரிந்து கொள்ள பாருங்க. இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தேவையான நேரத்துல யார் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுவார், செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல, பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கும், பரவாயில்ல, இருக்கட்டும், ஓடட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப யோசித்து பாருங்க, இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்கள்லாம் கற்றுக் கொடுக்கிறார். நீ நாளைக்குரியதை என்ன பண்ணாத, சேர்க்காத. நாளைக்குரியதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாளைக்குரியதை குறித்து கவலைப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த இடத்துல இந்த பாடத்துல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் நீங்க சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவையானதை அதனது காலத்துல அவர் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு தேவன். எந்த நேரத்திலும் தேவன் உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த நாள்ல தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் இதுவே. தேவன் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா நேரங்களிலும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, கரெக்டா அந்த 6ஆம் நாள்ல அவங்க 2 அத்தனையா சேர்க்கிறாங்க, 7ஆவது நாள்ல ஓய்ந்திருந்து அதை அந்த நாளை சந்தோஷமா அவங்க அனுசரிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இதைதான் அவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய அப்பத்தினால மட்டும் இல்ல, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால நீங்க பிழைப்பீர்கள். அன்னைக்கு அப்பத்தினால பிழைச்சாங்க, வனாந்தரத்தில் இருக்கிறவர்கள் அப்பத்தினால பிழைச்சார்கள். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினால நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் பிழைப்போம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களை பலப்படுத்தும்.
உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களை தைரியப்படுத்தும். அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, மோசே கட்டளையிட்டபடியே அவர்களை நோக்கி கர்த்தர் சொன்னது இதுதான்: நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளைக்கு ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து மீதியா இருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வைங்கள் என்றான். மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதில் பூச்சி பிடிக்கவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு நாளை அவர்கள் விசேஷத்த நாளாக எடுக்கும்பொழுது கர்த்தர் அந்த நாளுக்குரிய தேவைகளை உங்கள் வாழ்க்கையில் முன்னையே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்லும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதியும் தேடுகள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்துல நம்மளை வாழ வச்சதுக்கான நோக்கமே நமக்குரியத எல்லாவற்றையும் வைத்துதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். முதல்ல ஆதாம உருவாக்கல, ஏவாளை உருவாக்கல. முதல்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவையானது என்னவோ அதை உருவாக்கிட்டு தான் என்ன பண்ணார்? கடைசியா ஆதாமி ஏவாள் என்ன பண்ணார்? உருவாக்கினார். ஆமென். அப்ப நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும், நம்முடைய தேவைகள் என்னது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் என்ன செய்யணுமோ அதை கர்த்தருக்கு நேராக. ஏன் கர்த்தர் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நெருக்கடி வருகிறது, ஒரு சூழல் வருகிறதெல்லாம், இதெல்லாம் நாம் பண்படுத்தப்படுவதற்கு கர்த்தர் இந்த காலங்கள் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் சீர்பொருந்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கொண்டு அந்த பாருங்க, அந்த இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். கர்த்தர் பாருங்க எப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு செய்கிறார் பாருங்க. அவர் முறுமுறுத்தாலும் தேவனுடைய தேவைகளை அந்த இடத்துல அவர் சரி செய்கிறார். காடைகளை வனாந்தரம் முழுக்க அவர் நிரப்ப பண்ணுகிறார். அவங்க சாப்பிட்றதுக்கு எங்கே வழி? அந்த வனாந்தரத்தில் அவர்கள் எங்கேயுமே போக முடியாது, எதையுமே அவங்க கொண்டு வரல. எகிப்திலிருந்து கொண்டு வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் தீர்ந்து போயிருச்சு. ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணல? பட்டினியா இருக்க விடலை. இன்னொரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் எகிப்திலிருந்து போட்டு வந்த சட்டை கிழிந்து போகல, அது அழுக்காகல. அவங்க போட்டிருந்த செப்பல் அது என்ன பண்ணல? அதுவும் கிழிந்து போகல, எதுவுமே டேமேஜ் ஆகல. அவர்கள் வளர வளர அந்த செப்பலும் அந்த சட்டையும் வளர்ந்ததுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் அவங்களை நேர்த்தியாக நடத்தினார். ஆனால் சில இடங்கள்ல அவர்கள் முறுமுறுத்ததுனால அவர்கள் அந்த மனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். விசுவாசித்தவர்கள் மட்டுமே கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. ஆமென். எந்த சூழல் வந்தாலும் சரி, நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டுமே தவிர நாம் உலகத்தின் பக்கமா நம்ம சார்ந்திருந்தோம்னு சொன்னா நம்ம வெக்கப்பட்டு போய்விடுவோம். கர்த்தர் நம்ம சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண வல்லவராக இருக்கு. எல்லாரும் எழுந்திருப்போமா? நல்லவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். எல்லா நேரங்களிலும் அவர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். நீங்க யோசித்து பாருங்க, இந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு சாப்பாடு எங்க போய் அவர்கள் நிற்பாங்க. ஆனால் அந்த வனாந்தரத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு தேவையான தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை இந்த நாட்களில் நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, வானத்திலிருந்து எங்களுக்கு மன்னாவை கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே, பலனை தருகிறவர், உற்சாகத்தை தருகிறவர், நம்பிக்கையை தருகிறவர். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத